அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மாவிளக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மாவிளக்கு உடையாம, இளகி போகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. பச்சரிசியை ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது பூ மாதிரி வருது இல்லைங்களா? அந்த மாவோடவே கொஞ்சமாக வெல்லம் தட்டி போட்டு அரைக்கணுங்க. அரைச்சா இந்த மாதிரி நைஸாக உதிர் உதிராக வந்துடும். அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி மாவு வந்துடுங்க. திரும்பவும் கொஞ்சம் நெய் விடுங்க. நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க. இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் எல்லா மாவும் சேர்த்து நல்லா உருண்டை பண்ணுங்க. நம்ம கையில் இருக்கிற சூட்லேயே வெல்லம்லாம் இலகி இந்த மாதிரி வந்துடுங்க. அழகான அகல் பிடிச்சு சாமிக்கு நெய் தீபம் ஏற்றினா மாவிளக்கு உருகவே உருகாதுங்க. அழகாக நின்று எரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கா பொங்கல் வைக்கிறதுக்கு கோவிலுக்கு போகிறேங்க. பொங்கலும் வச்சு முடிச்சிட்டேன். தீபம் மட்டும் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போனேங்க. சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனைலாம் பண்ணி முடிஞ்சாச்சு. வீட்டில் செஞ்ச அகல் தீபம் பாருங்கள், இன்னமும் நின்று எரியுது, உருகவும் இல்லை பாருங்கள். பொங்கல் கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேங்க. இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சுதுங்க. சாமிக்கு பொங்கல் வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. நீங்களும் மாவிளக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.